மினிட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான சத்து மாவு உருண்டை எப்படி பண்ணுறதுனாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நான் அரிசி வகைகள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் எடுத்துகிட்டு இருக்கிறது கைக்குத்தல் அரிசி. இதில் ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது. ஸோ வயிறுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வெறிச்சட்டியில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பொறுன்னு வறுத்துடணும். பாப்கார்ன் மாதிரி வெடிச்சு வரணும். அதான் ஸ்டேஜ். ரெண்டாவதாக நான் மாப்பிள சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பூம்பார் ரைஸ், காட்டியானம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மூணாவதாக நான் எடுத்துகிட்டு இருக்கிறது நார்மல் சிகப்பரிசி. இதையும் வெறிச்சட்டியில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பொறுன்னு வறுத்துடணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அது பாப்கார்ன் மாதிரி வெடிச்சு வர டைம் தான் பார்க்குவோம். அந்த டைமில் ஆற வச்சு மெஷினில் கொண்டு போய் பல்காக அரைச்சிட்டு வீட்டில் சேவ் பண்ணிட்டீங்கன்னா 2 மினிட்ஸில் இந்த சத்து மாவு உருண்டை ரெடிங்க. நீங்கள் ஒரு பாத்திரத்தில் 2 கரண்டி மாவு எடுத்து போட்டு அதில் நாட்டு சர்க்கரையும் போட்டு இனிப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி லட்டு பக்குவத்துக்கு பிடிச்சு எடுத்துட்டிங்கன்னா சத்து மாவு உருண்டை ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பசங்களுக்கும் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வச்சு விடுங்க. அண்ட் வீட்டில் நீங்கள் நார்மலாக இருக்கும்போது இந்த மாதிரி சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க.